ஹாய் வெல்கம் டு மை சேனல் த்ரில்ஸ் பரநார்மல். நம்ம சேனல் எங்கெல்லாம் அமானுஷ்யம் நடக்குதோ அந்த அமானுஷ்யத்தை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு இந்த சேனல் மூலமா தொகுத்து வழங்குவோம். இந்த சேனல் அமானுஷ்யமாக நடந்த உண்மை நிகழ்வுகளை மட்டும்தான் வீடியோவில் போடுவோம். உங்க வாழ்க்கையில நடந்த அமானுஷ்யத்தை பத்தி எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு செய்தியாக அனுப்பலாம். அதை நாங்கள் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் மாதிரி ரெடி பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த நிகழ்வில் எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணம் அருகில் இருக்கின்ற காவேரி ரோடு என்கின்ற மெயின் ரோட்டிலிருந்து சற்று தள்ளி ஒரு மண் ரோட்டில் நடந்த உண்மை சம்பவம். ஐயனார் சாமி நேரில் வந்து எப்படி ஒரு 25 பேரை காப்பாற்றினார் அப்படிங்கறது பத்தி இந்த வீடியோவில் முழுமையா நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், ஆங்காங்கே சில பேர் வருடத்திற்கு ஒருமுறை ஆலயங்களுக்கு சுற்றுலா செல்வது வழக்கம். அப்படி கும்பகோணம் அருகில் இருப்பவர்கள் வருடா வருடம் குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு சுற்றுலா செல்வது வழக்கம். அப்படி சுற்றுலா சென்றுவிட்டு திரும்ப ஊருக்கு வரும்பொழுது சுவாமி மலைக்கு சென்றுவிட்டுதான் ஊருக்கு வருவார்கள். 2007ஆம் வருடம் நடு இரவு 2 மணி அளவில் சுவாமி மலை வருவதற்காக அவர்கள் ஒரு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சுவாமி மலைக்கு வரும்பொழுது அவர்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ்யம்தான் இந்த நிகழ்வு. தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நடு இரவில் கும்பகோணம் அருகே உள்ள காவேரி ரோட்டில் இரவு சுமார் 2 மணி அளவில் ஒரு வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாகனம் வரும்பொழுது சாலை பணிகள் நடைபெறுவதால், அதாவது புது ரோடு போடுவாங்க. புது ரோடு போடும்போது பெரிய பெரிய டார்க் ட்ரம் இருக்கும். அந்த ட்ரம்மனைட்ல யாரும் வழி தவறி புது ரோட்டுக்கு எந்த வாகனமும் வரக்கூடாது என்பதற்காக நடு ரோட்ல நீட்டா குறுக்கு அடுக்கி வச்சிருவாங்க. ஏன்னா எந்த வாகனமும் வேலை நடக்கிற இடத்துக்கு வந்து சிரமப்படக்கூடாது என்பதற்காக. அப்படி ரோடு வேலை நடக்கும் இடத்தில் வரும் வாகனங்கள் அனைத்தும் மாற்று பாதையில் செல்வதற்காக ஒரு ஏரோ மார்க் போட்டு வேறு ஒரு பாதையில் செல்லுமாறு அந்த வாகனத்தை திருப்பி விடுவார்கள். அப்படி இந்த வாகனமும் அவர்கள் காட்டிய வழியில லெஃப்ட் சைடு ஒரு மண் ரோடு போகுது. அந்த ரோட்ல இறங்கி இந்த வாகனம் செல்கிறது. அந்த ரோடு எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மண் ரோடு, அதற்கப்புறம் தார் ரோடு, அதற்கப்புறம் மண் ரோடு, இப்படித்தான் அந்த ரோடு இருக்கிறது. லெஃப்ட்ல இருக்கின்ற அந்த மண் ரோட்ல இறங்கி இந்த வாகனமும் செல்கிறது. சுமார் ஒரு 500 மீட்டர் இந்த வாகனம் சென்றிருக்கும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு ஒரு பயங்கரமான நிகழ்வு நடக்கிறது. திடீரென்று கருகரு என்று ஒரு கருப்பு கலர் நாய் எங்கிருந்து வந்தது தெரியவில்லை. நடுரோட்டில் வந்து இவர்கள் வாகனத்தை மறித்து பயங்கரமாக இவர்கள் வாகனத்தை பார்த்து குறைத்தது. இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் டிரைவரிடம், அண்ணா வண்டியை ஓட்டுங்க, அந்த நாயை அடிச்சு தூக்கிருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் டிரைவருக்கும் மனமில்லை, வேறு வழி இல்லையே, முன்னே செல்ல டிரைவர் வாகனத்தை ஓட்டுகிறாரு. அந்த நாயும் இவர்களுக்கு வழிவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. அந்த கருப்பு கலர் நாய் சென்றவுடன் இவர்கள் மறுபடியும் வாகனத்தை ஓட்டிக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு 300 மீட்டர் சென்றிருப்பார்கள். மறுபடியும் ஒரு பயங்கர நிகழ்வு அவர்களுக்கு நடந்தது. அதே கருப்பு கலர் நாய் மறுபடியும் இவர்கள் வாகனத்தை வழிமறித்து பயங்கரமாக குறைத்தது. இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, எப்படி நமது வாகனத்திற்கு முன்னாடி இந்த நாய் வந்தது என்று. மறுபடியும் வாகனத்தை முன்னே நோக்கி ஓட்டிக்கொண்டு சென்றனர். அந்த வாகனம் செல்ல செல்ல அந்த மண் ரோடு மிக குறுகிய ரோடாக மாறியது. 2 பக்கமும் வாழை மரம், தென்னை மரம், நடு இரவு. இப்பொழுது அவர்கள் அந்த ரூட்டில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மண் ரோடுக்கு வந்து விட்டார்கள். அந்த வாகனம் செல்ல செல்ல அந்த மண் ரோடு மிக குறுகிய ரோடாக மாறியது. அந்த குறுகிய ரோட்டில் வந்தவுடன் மேலும் வண்டி செல்ல முடியாமல் நின்றுவிட்டது. காரணம், அந்த ரோடு முடிவில ஒரு சின்ன, நம்ம சைடுல பழைய இதுல ஓடைன்னு சொல்லுவோம், சின்ன ஆறு போனது. அதை தாண்டி ரோடு இல்லை. இப்ப வண்டியை திருப்பணும்னா முடியாது. காரணம் என்னன்னா, ரோடு ரொம்ப குறுகலான சின்ன ரோடு, ஆப்போசிட்ல ரோடு இல்லை. வண்டியை ரிவர்ஸ்ல தான் கொண்டு வரணும். அதுவும் கொஞ்ச தூரம் ரிவர்ஸ்ல வந்து அந்த வாழை மரத்து தோப்புக்கு போற வழியில தான் திருப்பணும். உடனே வாகனத்திலிருந்து 2 இளைஞர்கள் இறங்கி வாகனத்துக்கு பின்னால் வந்து ரிவர்ஸ் பார்த்து வழி சொன்னார்கள். அப்பொழுதுதான் இன்னொரு அதிபயங்கரமான நிகழ்வு அவர்களுக்கு நடந்தது. அதே கருப்பு கலர் நாய் அந்த இடத்திற்கு வந்தது.
இவர்களை பார்த்து பயங்கரமாக குரைத்துக் கொண்டு கடிப்பது போல் வந்தது. இவர்கள் 2 பேரும் பயந்து கொண்டு வாகனத்தில் பின்னால் இருக்கும் ஏணியில் ஏறிவிட்டார்கள். குரைத்துக் கொண்டே இருந்த அந்த நாய் பிறகு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டது. அப்பொழுதுதான் இவர்களுக்கு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் இது. இதை யாரும் அவர்கள் இன்றளவும் மறக்கவில்லை. அப்பொழுது வாகனத்தின் உள்ளே அமர்ந்திருந்தவர்களில் வயதான ஒருவர் வாந்தி எடுத்து விட்டார். காரணம், அந்த வண்டியை சுற்றியும் அந்த வண்டிக்கு உள்ளேயும் ஓர் அழுகிய துர்நாற்றம் வீசியது. ஒருவர் வாந்தி எடுத்ததை பார்த்து மற்றொரு பெரியவரும் வாந்தி எடுக்க ஆரம்பித்துட்டார். உடனே சுதாரித்துக் கொண்ட ஒரு பெரியவர் வண்டியின் பின்னால் இருந்த 2 இளைஞர்களையும் வண்டியின் உள்ளே வர சொல்லிவிட்டார். காரணம், ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று அவருக்கு ஒரு எண்ணம் மனதில் ஓடியது. உடனே அந்த 2 இளைஞர்களும் வாகனத்தில் உள்ளே வந்து அமர்ந்து விட்டார்கள். இரண்டாவதாக வாந்தி எடுத்த அந்த நபர் சொல்கிறார், ஏதோ உடல் அழுகியது போல் கெட்டவாடை பயங்கர துர்நாற்றம் வீசியது, அதனால் எனக்கு வாந்தி வந்து விட்டது என்று. அதை கேட்டுவிட்டு முதலில் வாந்தி எடுத்த நபரும் அதையேதான் கூறினார். எனக்கும் அந்த பயங்கர துர்நாற்றம் வீசியது, அதனால்தான எனக்கும் வாந்தி வந்து விட்டது என்று. உடனே ஒரு பெரியவர் சொன்னார், நாம் ஏதோ ஆபத்தான இடத்தில் வந்து மாட்டிக்கொண்டோம். எல்லோரும் நமது பையில் இருக்கும் திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு டிரைவரிடம், தம்பி சத்தமாக சாமி பாட்டு போடுப்பா என்று கூறினார். அவரும் சாமி பாட்டை சத்தமாக வாகனத்தில் பாடுமாறு போட்டுவிட்டார். சாமி பாட்டு போட்ட அடுத்த கணமே வண்டியில் உள்ள அனைத்து லைட்டும் அணைந்து விட்டது. ஓடிக்கொண்டிருந்த இன்ஜினும் நின்றுவிட்டது. இப்பொழுது அவர்கள் குமிருட்டி மாட்டிக்கொண்டார்கள். அப்படியே அவர்களை சுற்றி ஒரு மயான அமைதி இருந்தது. அதற்கு அப்புறம்தான் மிகப்பெரிய சம்பவமே நடந்தது. அந்த சம்பவத்தால் அவர்கள் அனைவரின் ஈரக்கொலையை நடுங்கியது. அந்த நேரத்தில்தான் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய கை முன்னாடி இருக்கும் கண்ணாடியை அப்படியே அழுத்தியது. அந்த கண்ணாடி உடைவது போல் சத்தம் கேட்டது. அந்த வாகனத்தில் உள்ள அனைவரும் அப்படியே பயந்து தங்களுக்கு பிடித்த கடவுளை வேண்ட ஆரம்பித்து விட்டார்கள். காப்பாற்றுங்கள் என்று பயந்து போய் அலறினார்கள். சிறிது நேரத்தில் அந்த கை எங்கு போனது என்று தெரியவில்லை. மறுபடியும் அந்த வாகனத்தின் மேலே யாரோ நடப்பது போலவும் வண்டியை அப்படியே அழுத்துவது போலவும், பிறகு வண்டியை வலது பக்கமும் இடது பக்கமும் அந்த பெரிய கை குலுக்கியது. பின்பு ஒரு கரு என்று பயங்கரமான ஒரு உருவம் அவர்கள் வாகனத்தை சுற்றி சுற்றி வந்தது. பின்பு சிறிது நேரம் கழித்து அந்த உருவம் காணவில்லை. அப்பொழுதுதான் இவர்களுக்கு ஒரு அதிசயம் நடந்தது. இவர்களை நோக்கி வெள்ளை குதிரையில் ஒருவர் வந்தார். அவர் சுமார் 7 அடி உயரத்தில் கம்பீரமாகவும் மங்களகரமாகவும் நெற்றியில் திருநீரும் அணிந்திருந்தார். அவர் இவர்களை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள் வந்திருப்பது ஐயனார் சாமி என்று தெரியாமல் இவரை பார்ப்பதற்கு மங்களகரமாக இருக்கிறார் என்று நினைத்து வண்டியிலிருந்து இறங்கி கீழே வந்து, ஐயா நீங்கள் யார் என்று குதிரையில் வந்தவரை பார்த்து கேட்டார்கள். அதற்கு ஐயனார், நான் சும்மா இந்த ஊரை பாதுகாத்துக் கொண்டிருப்பவன் என்று சொன்னார். உடனே அவர்கள் தங்களுக்கு நடந்த அனைத்தையும் அவரிடத்தில் கூறினார்கள். குதிரையில் அமர்ந்தபடியே அவர்கள் வாகனத்தை சுற்றி வந்தார். பின்பு டிரைவர் சீட் அருகே வந்தவுடன் டிரைவர் சீட்டுக்கு கீழே தனது கைகளால் ஒரு அடி அடித்தார். அடுத்த கணமே வண்டியில் உள்ள அனைத்து விளக்குகளும் எரிய ஆரம்பித்து விட்டது. வண்டியும் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. பின்பு அவர்களுக்கு அந்த குதிரையில் வந்தவர் வழி சொன்னார். நீங்கள் இப்படியே போய் வலது புறமாக திரும்பினால் அந்த மெயின் ரோடு வந்துவிடும். அந்த மெயின் ரோட்டில் ஏறி நீங்கள் சென்றீர்கள் என்றால் நீங்கள் செல்ல வேண்டிய சுவாமிமலை வந்துவிடும். போகும்போது அந்த மெயின் ரோட்டிற்கு முன்னால் ஒரு ஐயனார் கோவில் வரும். அந்த கோவில் உண்டியலில் உங்களால் முடிந்த காணிக்கையை போட்டுவிட்டு அங்கிருக்கும் திருநீரை எடுத்து உங்கள் நெற்றியில் பூசிக்கொண்டு செல்லுங்கள் என்றார். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் வாகனத்தில் இருங்கள். உங்கள் வாகனத்தை திருப்புவதற்காக நான் உங்களுக்கு வழி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த குதிரையில் வந்தவர் அந்த வாகனத்திற்கு பின்னால் சென்று வழியை சொன்னார். பின்பு இவர்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி சிறிது தூரம் சென்றிருப்பார்கள். அப்பொழுது பின்னால் அந்த குதிரையில் வந்தவர் இவர்கள் வண்டியை மிகவும் வேகமாக முந்தி சென்றார். அதை பார்த்த அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் எப்படி இவரால் குதிரையில் அவ்வளவு வேகமாக செல்ல முடியும் என்று குழம்பி போய், ஒருவேளை நமக்கு உதவி செய்தவர்தான் செல்கிறாரா இல்லை வேறு ஒருவரா என்று பின்னால் திரும்பி அவர் அங்கு நிற்கிறாரா என்று பார்த்தார்கள். ஆனால் அங்கு அவர் இல்லை. பின்பு அவர்கள் அனைவரும் அந்த ஐயனார் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள்.
அவர்கள் கோவிலில் இருக்கும் பொழுது அந்த வழியாக சென்ற 4-5 பேர் இவர்கள் யார், இந்த நேரத்தில் கோவிலில் இருக்கிறார்களே என்று யோசித்துக் கொண்டு இவர்களிடம் வந்து பேசினார்கள். அப்பொழுது இவர்கள் தங்களுக்கு நடந்த அனைத்தையும் அவர்களிடத்தில் கூறினார்கள். அந்த ஆபத்திலிருந்து தங்களை குதிரையில் வந்தவர் எப்படி காப்பாற்றினார் என்றும் கூறினார்கள். அதைக் கேட்ட அனைவரும் மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர்களில் ஒருவர் இவர்களை கோயிலுக்கு பின்னால் கூட்டி சென்றார். அந்த சிலையை காட்டினார். அந்த சிலையை பார்த்ததும் இவர்கள் பயங்கரமாக அதிர்ச்சியாகிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு உதவி செய்தார் அல்லவா, அவருடைய சிலை அப்படியே தத்ரூபமாக அங்கு இருந்தது. அதை பார்த்து இவர்கள் மிகவும் மிரண்டு போனார்கள். இப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்னவென்றால், நாம் சுவாமி மலைக்குத்தான் போகப் போகிறோம் என்று குதிரையில் வந்தவரிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் அவர் எப்படி கரெக்டாக நாம் சுவாமி மலைக்கு போகிற வழியை சொன்னாரு? அப்படியென்றால் வந்தது உண்மையாலுமே ஐயனார் சாமிதான் என்று ஆச்சரியப்பட்டு, யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது என்று அனைவரும் சந்தோஷப்பட்டனர். அப்பொழுது அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை அவர்களுக்கு சொன்னார்களே. என்னவென்றால், இவர்கள் மாட்டிக்கொண்ட இடத்தில் ஒரு பயங்கரமான முனி இருப்பதாகவும், அந்த முனி இதுவரை சுமார் 40-50 பேரை அந்த இடத்தில் கொன்று இருப்பதாகவும் கூறினார்கள். ஆனால் உங்களை அந்த ஐயனார் சாமி நேரில் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொன்னார்கள். நாங்களே அந்த இடத்தில் இரவு நேரத்தில் செல்ல மாட்டோம், பகல் நேரத்தில் மட்டும்தான் அந்த இடத்திற்கு செல்லுவோம் என்று சொன்னார்கள். அவர்கள் நம் முன்னோர்கள் என்ன புண்ணியம் செய்தார்களோ அந்த புண்ணியத்தின் பலன்தான் நாம் ஐயனாரை நேரில் பார்த்தோம் என்று சந்தோஷப்பட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பி சுவாமி மலைக்கு சென்றார்கள். பிறகு அவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று விட்டார்கள். இதை பல பேரிடம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய பேர் அவர்களை கிண்டலும் கேலியுமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்த்தது உண்மைதானே. அதனால் அவர்கள் கிண்டலையும் கேலியையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் வேலையை பார்த்தார்கள். பின்பு மறுபடியும் அந்த ஐயனார் ஆலயத்திற்கு வந்து ஐயனாருக்கு பூஜைகள் செய்தார்கள். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கீழே கமெண்ட்ல உங்களோட கமெண்ட பதிவு பண்ணுங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.